ஆனால் திமுக அப்படி இல்லை, அது ஒரு குடும்ப கட்சி. இல்லை, அது குடும்ப கட்சி. அதில் வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய ஒரு நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். யார் சொல்லியிருக்காங்க? அலிஷா அப்துல்லா. அதே போல விஜயதரனுக்கும் பதவி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. யார் சொன்னாங்க விஜயதரன் கொடுக்கல? உங்கள்ட்ட யார் சொன்னாங்க? நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கும் 3 வருடம் கண்டிப்பாக உண்டு. இப்போ சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா. இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு. இவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இவர் ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மை அணியில் இருக்கிறாங்க. பிறகு மீனவர்களுடைய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம். மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர் அணிக்கு ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜான்சன் இருக்காங்க, சதீஷ் ராஜா இருக்காங்க, சீமா இருக்காங்க. இன்னும் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லலாம். எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரும்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே போறாரு, டிடிவி தினகரன் வெளில போறாரு, அதிமுக மாதிரி உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்? அதாவது தேர்தல் என்பது வேறு. அரசியல் கூட்டணி கட்சிகள் இன்னும் 7 மாதம் இருக்கு. பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெறும். நிகழ்வு வச்சு தான் இன்றைக்கி நாட்டில் ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும். அதனால இன்னும் காலங்கள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கணும். உட்கட்சி பூசல் முன்னாடி பேசிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட யாரும் இந்த குரூப் விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாம் ஒரு ஆள் பின்னாடி போடுறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து பாஜக உட்கட்சி பூசலுக்கு தான் பல தரப்புல விவாதங்கள் பேசப்பட்டுள்ளது. மாநில தலைவராக அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கலையை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எந்த விதமான குரூப்பிஸும் கிடையாது. ஆனால் என்னென்னா, உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே குரூப்பிஸும் கிடையாது. என்றைக்கும் பிஜேபி கட்சி யாருக்கும் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். பட் அவருடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியாது.